ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பர்பி இல்லைனா தேங்காய் பாறை எப்படி வேணாலும் சொல்லலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீனி, ஏலக்காய் தூள், நெய், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தேங்காய் பர்பி பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு ஜீனி பாகு எந்த பக்குவத்தில் ரெடி பண்ணணும், எந்த பக்குவத்தில் நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணோன்னா நமக்கு தேங்காய் பர்பி உடஞ்சி போகாமலும் உதிர்ந்து போகாமலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்பி செய்கிறது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு ஒரு பெரிய முழு தேங்காய் எடுத்து உடச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் வராமல் வெள்ளை கலர் மட்டும் நல்லா தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஜீனி, ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது மட்டும் இருந்தாலே போதும். ஒரு 20 பீஸ் வர அளவுக்கு நம்ம தேங்காய் பர்பி ஈஸியாக ரெடி பண்ண முடியும். தேங்காய் முதல்ல நம்ம ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாங்க. முழு பவுலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த அளந்து வச்ச தேங்காயை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு லைட்டாக 2-3 தடவை பல்ஸ் மோடில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி தேங்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம தேங்காய் எந்த பவுலில் அளந்தோமோ அதே பவுல்லையே நம்ம ஜீனியும் அளந்துக்கலாம். முழு பவுலுக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் இருந்தது, அதே அளவுக்கு நான் ஜீனியும் எடுத்துட்டேன். நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஜீனி நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். மெஷரிங் கப்பில் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீனி முதல்ல நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சி இந்த மாதிரி ஜீனி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த ஜீனி பாகு ரெடி ஆகிறதுக்கு 10-11 நிமிஷம் கரெக்டாக இருந்ததுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஜீனியில் அழுக்கு இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தோன்னா நமக்கு ஜீனியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். பால் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சின்னதாக அழுக்கெல்லாம் வரும்போது நம்ம இந்த சாரணியால் நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. இந்த மாதிரி சின்னதாக அழுக்கு இருக்குது பாருங்கள், இது அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இந்த தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு ஜீனி பாகு தாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உதிர்ந்து போகாமலும் இருக்கும். நல்ல ஒரு கெட்டித்தன்மையோடு நமக்கு நல்ல பீஸ் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சாரணியை வச்சு நம்ம கரண்டி வச்சு கலரும் போதே நமக்கு தெரியும் ஜீனி பாகு ஓரளவுக்கு நல்லா வெயிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காகவும் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஜீனி பாகோட பதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜீனி பாகு கொதிக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கரைஞ்செல்லாம் போகக்கூடாது. நல்லா ஓரளவு திக்காக தான் இருக்கணும். தக்காளி பதம் கொஞ்சம் தளன்னு இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நமக்கு ஜீனி பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு தளன்னு இருக்கும். நமக்கு ஆறினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு திக்காக வந்துடும். நமக்கு தேங்காய் பர்பி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே வந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்காக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு நான் ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். லைட்டாக பாருங்கள் ஜீனியோட வெள்ளைப்பாகு லைட்டாக படிய ஆரம்பிக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காயெலாம் வதக்கணுன்ற அவசியமே கிடையாது, அப்படியே சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 10-11 நிமிஷத்தில் நமக்கு ஜீனி பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் கலந்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு தேங்காய் பர்பி சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தத்துக்கு ஒரு 20 பர்பி நமக்கு அட்டகாசமாக வந்துடும். இந்த தேங்காய் பர்பிலாம் நம்ம பொறுமையாக உட்காந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கெலாம் நம்ம எந்த பிளேட்டில் நம்ம தேங்காய் பாறை எடுத்து போட போகிறோமோ அந்த பிளேட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டு ரெடி பண்ணிவிட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு மேலே கொதிக்குது. பார்த்து பக்குவமாக கலந்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது ஓரளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கோங்க.
ரொம்பவே சூடு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரெடி பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம மைசூர் பாக்கு பக்குவத்துக்கு நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொங்கி வருது பாருங்கள். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி அழகாக பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிக அளவு தேவை கிடையாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் இருந்தால் போதும். நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதும். நம்ம இந்த ஸ்டேஜை விட இன்னும் கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் அதிகம் கலந்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா உதிர்ந்து போயிடும். நமக்கு தேங்காய் பாறை கட் பண்ண முடியாது. நம்ம ஓரளவுக்கு தளதளன்னு இருக்கும்போதே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் நம்ம பிளேட்டில் போட்டுடணும். நல்லா தேங்காய் நல்லா பானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே பிளேட்டில் எடுத்து மாற்றிடணுங்க. இதை விட அதிக ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நமக்கு துண்டுகள்லாம் போட முடியாது, உதிர்ந்து வந்துடும். இந்த ஸ்டேஜ் ரெடி சரியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே போட்டுடுறேங்க. ஓரளவுக்கு தளதளன்னு இருக்கும்போதே நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டுடணும். ஆறினத்துக்கப்புறம் ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு கரண்டி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு நல்லா ஆறட்டும். ஆறினத்துக்கப்புறம் தாங்க நம்ம கத்தி வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக போட முடியும். பாருங்கள், இப்போவே நம்ம போட்ட உடனேயே அழகாக செட் ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா சூடாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜில் நமக்கு கத்தி வச்சுட்டு சின்ன சின்னதாக நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பர்பி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கோடு போட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழித்து தாங்க நம்ம எடுக்க முடியும். சூடோடு எடுத்தோன்னா நமக்கு உடஞ்சிரும். நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அட்டகாசமாக நல்லா ஒரு தேங்காய் பர்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 20 நாள் வரைக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தீபாவளிக்கெலாம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா அட்டகாசமாக நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் பர்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்காக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு நாள் செய்யும்போது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் அதிகமாக தெரியும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அட்டகாசமாக நமக்கு நல்லா கோடு போட்டோன்னா இந்த மாதிரி அழகாக பர்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறாங்க, டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஜீனிக்கும் தேங்காய்க்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. தீபாவளிக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பர்பி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு தேங்காய் பர்பி நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. மேலே நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஜீனி பாகு நம்ம பாகு பதம் கரெக்டாக வச்சதுனால நல்லா திக்காக இருக்குது. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. தளதளலாம் இருக்காதுங்க. நல்ல ஜீனியும் தேங்காயும் சேர்த்து மென்று சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சின்னதாக தேங்காய் துருவலோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறேன் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். என்னோடய விகாஸ் சமையலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.